ஓகே, எல்லாம் ரெடியா? தம்ஸ் அப் வந்துடும் ஃபைனலா. 6 பேர் வந்தாச்சு. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின்ஸ். லைக் ரீசெண்டாக தான் ஒரு காமராஜரோட இது வந்துச்சு. ஸோ நினைவு நாள் வந்ததுனால இன்னைக்கு நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லணும். அடுத்த போன சாப்டர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஆ பேர் என்ன, பேட்ச் 1 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷன் வீடியோ ஆன் பண்ணி சொல்லணும் ஒருத்தரா. யார் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி சொல்ல போறீங்க? கேட்டுச்சுல? 3 கொஸ்டின் கேட்டா. வீடியோ ஆன் பண்ணலாம்ல? மோஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன் நினைக்கிறேன். பேட்ச் 1ங்கிறதுனால இதெல்லாம் கேட்கலாம். சும்மா ஒரு 3 to 4 மினிட்ஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். லஞ்ச் என்னன்னு சொல்லணும். அடுத்த போன சாப்டர் ஹைப்பர்போலா பேரபோலாலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு. மற்ற சாப்டர்லாம் ஜென்ரலா எப்படி புரியுது அப்படின்னு சொல்லுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல. அண்ட் சொல்லுங்க. அதான் விட்டுட்டேன். டக்குன்னு சொல்லிங்கன்னா டக்குன்னு ஆரம்பிக்கலாம். நான் நேம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறான்னு பார்ப்போம். ஓகே, யாராவது டக்குன்னு லைக் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ லைக் அவ்வளவு சொன்னா போதும். இல்லைன்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்க வீடியோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம். லைக் ரொம்ப நேரம் பேச வைப்போம் வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா நீங்க லைக் சும்மா ஏதாவது பேசிட்டு கிளம்பிடலாம். ரொம்ப யோசிக்க கூடாது. அடுத்த வருஷம் என்ஐடி வந்ததுக்கு அப்புறம் இக்னைட்ல எப்படி டீச்சர் ஆக முடியும்? யோசிச்சா. ஓகே, காவியஸ்ரீ இல்ல சௌந்தர்யா இல்ல அன்பழகன்? ஓகே ஓகே, காவியஸ்ரீவா? ஓகே, சரி, நீங்க இதுல யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பார்ப்போம். இல்ல ஷாமரக்ஷனா, வேணி கூட வரலாம். ஸ்ரீதர் ட்ரை பண்ணுங்க. டைம் ஆகுது. ஐயோ, டக்குனா. சரி, ஃபர்ஸ்ட் ஓகே, ஓகே நானே பிக் பண்றேன். சௌந்தர்யா ஸ்டார்ட் பண்ணு. சொல்லு. கொஸ்டின் மறந்துச்சா? என்ன கேட்டீங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு. பேரபோலா ஹைப்பர்போலா எவ்வளவு புரிஞ்சிச்சுன்னு சொல்லு. அண்ட் வேற ஏதாவது நீ சொல்லணும்னா சொல்லலாம். மற்ற சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ் அதெல்லாம் எப்படி புரியுதுன்னு சொல்லு. ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகே, தங்கச்சியை தள்ளி அந்த மாதிரி போக சொல்லிட்டு சொல்லு. ஆனா கேமரா ஆன் பண்ணுமா? பண்ணா நல்லது. பண்ணணும், முடியும்னா பண்ணு. ஒர்க் ஆகுது, வேற யாரும் நடுல பின்னாடி இல்ல அப்படி இல்லைன்னா பண்ணு. என் தம்பி வந்து வம்பளத்துக்கு. சரி, தம்பி பின்னாடி கேமரால இல்லைன்னா பண்ணு, இல்லைன்னா வேணாம். கிரி அமைதியா சௌந்தர்யா கிளாஸ்ல எனக்கு கஷ்டம் தான். டக்குன்னு லேட் ஆகுது. இப்பதானே வந்து இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தல. சரி, ஓகே, வேற யாராவது? காவியஸ்ரீ ரெடியா இருந்தா டக்குன்னு சொல்லு. 6:45 முடிச்சாதான் நான் இன்னைக்கு கிளாஸ் 8:30 முடிக்க முடியும். லேட் ஆயிட்டே இருக்கு. 5 நிமிஷத்துல வந்து முடிஞ்சிடும்னு பார்த்தேன். யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க. காவியஸ்ரீ அண்ணா, கண்டிஷன்ஸ் திரும்ப சொல்லணுமா? இல்லண்ணா, மத்தியானம் வந்து கீரை சாதம்ண்ணா. ஓகே ஓகே, கோனிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுதுண்ணா. ஓகே, வேற சாப்டர் ஹைட்ரோ கார்பன் அதெல்லாம் அதுவும் புரிஞ்சதுண்ணா. ஓகே, வேற
வேற என்ன கேட்டேன்? நான் மெயின் கண்டிஷன் வீடியோ ஆன் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் திருநெல்வேலி பேட்ச் மட்டும் தான் பார்க்கல, மீதி எல்லாரையும் பார்த்துருப்பேன், ஏனி அன்பழகனை தவிர. ஓகே, நடக்காது. ஆன் பண்ண ஒன்னால முடியுமா கவிஸ்ரீ? அதாவது ஒருத்தர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த எல்லாரும் ஆன் பண்ணிடுவீங்க. ஓகேண்ணா. இன்னும் வரல. ஓகே சரி, அடுத்து அன்பழகன் சொல்லட்டேங்களா? ஆன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஃபோனில் தான் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லை, அட்லீஸ்ட் பரவாயில்ல. அன்பழகன் நீ சொல்ல, என்ன சாப்பிட்ட? ஏதாவது டக்கு டக்குன்னு சொல்லு. மத்தியானம் ரசம் அண்ணா. சரி, வேற? கோனிக்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதாண்ணா. ஹைட்ரோ கார்பன் இல்லை பிசிக்ஸ் சாப்பிட்ற எல்லாத்தையும் சொல்லணும் டக்கு டக்கு. பிசிக்ஸ் புரிஞ்சுதாண்ணா. ஹைட்ரோ கார்பன் மட்டும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கண்ணா. சரி சரி, வேணிக்கு? அன்பழகன் வீடியோ நீ வேணி சொல்ல, வேணி அவன் அதுக்குள்ள ஆன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே சாம்பார். யாருமே தொட்டுக்கிற எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? சரி ஓகே, அடுத்து? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் புரிஞ்சதுனா நல்லா. மூணுமே புரிஞ்சு. ஓகே சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது, எது புரியல எக்ஸாக்டா சொன்னா நாங்க அதுக்கு ஏதாவது இப்ப சொன்னாலுமே நாங்க பர்சனல் மென்டரிங்ல பேசி ஆன்சர். அன்பழகன் வீடியோ ஆன் பண்ணு, வேணி எப்ப வீடியோ ஆன் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு பேசும் போதே வீடியோ ஆன் பண்ணா பெட்டர். நீங்க தான் பேசுறீங்க அப்படின்னு நம்புவோம், இல்லைனாலும் நம்புவேன், பட் பரவாயில்ல. அடுத்து ஸ்ரீதர், ஷியாம் ரக்ஷனா. யார் ஃபர்ஸ்ட் பேச போறா? அண்ணா ஓகே சொல்லு, என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு. நான் மதியம் லஞ்ச் வெஜிடபிள் ரைஸ் ஓகே, அண்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் நல்லா புரிஞ்சுதுண்ணா. இந்த கொஸ்டின் இவ்வளவு சிம்பிளா ஆன்சர் சொல்ல தேவையில்ல. ஓகே, ஏதாவது புரியலன்னு சொல்றதா நான் எதிர்பார்த்தேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா டெஸ்ட்ல ஏன் 100 மார்க் மேல எடுக்கலன்னு கேட்பேன். ஓகே சரி, பிரச்சனை இல்லை. ஸ்ரீதர் நீ சொல்லு. நான் லெமன் ரைஸ் சாப்பிட்டேன்னா. சரி, அடுத்து? என்ன 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 கேட்கல. கெமிஸ்ட்ரியில ஹைட்ரோ கார்பன்ஸ் அந்த அளவுக்கு புரியலண்ணா. மத்த புரியுதுண்ணா. ஓகே ஓகே பரவாயில்ல. சரி ஓகே, எல்லாரும் கண்டிஷன்ல தப்பிச்சிட்டீங்க, அதனால பரவாயில்ல, டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் நடத்துறேன். அது எப்பவுமே மோஸ்டா நேர்ல பாத்துக்கலாம். அது பேட்ச் 1 நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே ஓகே, இப்பதான் பேட்ச் 1க்கு எடுக்கிறேன், லைக் லாட் ஆகி ஒரு நாள் ஆச்சு. அண்ட் ஓகே, இது ஓகே ப்ரெசென்ட் பண்ணிட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதையும் சொல்லுங்க. பைனாமியல் தியரம் நீங்க 11th கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, ஃபுல்லா படிக்கலனாலும் அங்கங்க அப்படி சும்மா அப்படி அந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸோட பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் கருத்து படிச்சிருப்பீங்க. யார் யாருக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு சொல்லணும். அதே ஆர்டர்ல ஆப்போசிட்ல இருந்து வாங்க. ஷியாம் ரக்ஷனா சொல்லு, எவ்வளவு புரிஞ்சிருக்குன்ட்டு. லைக் உனக்கு ஏதாவது நான் ரிவைஸ்ன்னு போட்டிருப்பேன், பட் ரிவைஸ் பண்ணிருக்க முடியாது, நிறைய இது இருக்கும். இப்பதான் ஸ்கூல்ல இருந்தே வந்திருப்பீங்க. லைக் ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி சொல்லு. எக்ஸாம்பிள் என் ஃபேக்டோரியல் என்னன்னு தெரியுமா, என்சிஆர்னா என்னன்னு தெரியுமா? நான் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இருக்குண்ணா. என்சிஆர் ஃபார்முலா, எம்பிஆர் ஃபார்முலா. ஓகே, என்பிஆர் ஞாபகம் இருக்கு. வேற ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா அந்த மாதிரி உனக்கு ஓகே, நான் சொன்னாதான் என்ன ஞாபகம் இருக்குன்னே தெரியும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் ஞாபகம் இருக்கா, பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கோம்னா பட் ஞாபகம் இல்லை. ஓகே ஃபைன். வேணிக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் ஞாபகம் இருக்குண்ணா, ரிவைஸ் பண்ணா வரும், நான் ரிவைஸ் பண்ண டைம்ல. ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. என்னன்னா நான் இப்ப நான் திரும்ப பேசிக்ல தான் எடுக்க போறேன். பேசிக்லாம் ஜென்ரலா நீங்களே ரிவைஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்ல ஒரு தடவை படிச்சிருப்பீங்க, திரும்ப புக்ல திரும்ப படிச்சுட்டா லைக் சொல்லிக் கொடுக்கறதோட நீங்க படிக்கும்போது அரை மணி நேரத்துல அதை படிச்சிடலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல சொல்லிக் கொடுக்கும்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதான் அப்படியே நான் உங்களுக்கு வேற ஏதாவது புதுசா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சா இல்லைன்னு பரவாயில்ல. ஓகே, மீதி 4 பேர்ல யாருக்காவது நல்லா ஞாபகம் இருக்காது ரொம்ப, லைக் என்ன கேட்டாலும் சொல்லிடுவேன், அதை என்ன கேட்டாலும் இல்லை ஃபார்முலா எல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு. சௌந்தர்யாக்கு
அண்ணா ஓரளவு ஞாபகம் இருக்குண்ணா. ஓகே எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. அன்பழகனுக்கு எனக்கும் கொஞ்சம் தானே ஞாபகம் இருக்கு, ரொம்ப ஞாபகம் இல்லைண்ணா. ஓகே. ஸ்ரீதர் எனக்கும் கொஞ்சம் தான் ஞாபகம் சரி இருக்கு. பரவாயில்ல. ஓகே பரவாயில்ல. இப்போ கொஞ்சத்தை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கலாம். இதுக்கப்புறம் படிக்கும்போது மறக்கக்கூடாது. இது வரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்துட்டா சரி ஓகே. இக்னைட்ல படிக்கிறத மறந்துடவே கூடாது. ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். வேற டெஸ்ட் அதுக்குன்னு படிக்கணும். லைக் நிறைய ஒர்க் இருக்கு, மறக்கக்கூடாது. ஜென்ரலா நான் மொத்த 11th 12th சேர்த்து நீங்க ஒரு எக்ஸாம்ல எழுத போறீங்க. ஒரு 4 மார்க்கும் முக்கியம். அது இதுலயே பாப்பீங்க உங்க எல்லாரும் மார்க்கும் எவ்வளவு கிட்ட கிட்ட இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு தடவை 4-5 மார்க் போடும் போதும் எவ்வளவு ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு எவ்வளவு படிக்கணும்னு தெரியும். அந்த கதை நான் இப்ப சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு டீச் பண்ணிட்டு இந்த கதையெல்லாம் பெர்சனல் மென்டரிங் அதுல நிறைய பேசலாம். ஓகே ஓகே. சும்மா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைனாமியல் தியரம், இது சும்மா தான். இதனால எதுவும் பெருசா யூஸ் ஆக போகுது. இதை நீங்க அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். அதுக்காண்டி தான். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ஈஸியா இருக்கும், நெட்டு கரெக்டா இருக்கு. ஓகே. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைனாமியல் தியரம் இது என்னன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டூல் இன் அல்ஜீப்ரா. லைக் அல்ஜீப்ராங்கிறத விட லைக் நீங்க இப்போ எக்ஸாம்பிள் a plus b to the whole power 4, அப்படியே அந்த h plus y to the whole power 5 அந்த மாதிரி ஹையர் பவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைனாலுமே லைக் ஒரு நீங்க ஃபர்தரா இதுல சால்வ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே அல்ஜீப்ரா கொஸ்டின்ஸ் மாதிரி தான். லீனியர் அல்ஜீப்ரால இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பெரிய பெரிய இதெல்லாம் இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலா இந்த மாதிரி பைனாமியல் தியரம்ங்கிற இது இல்லைன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஃபார்முலாஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இல்லைன்னா. அண்ட் இந்த எடிட்டிங்லாம் நல்லா இருக்கும். இந்த எடிட்டிங் எப்படி இருக்கு, ஒரு ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க. அதுக்கு பேசுனீங்கன்னா லைக் லேட் ஆயிரும். எல்லாரும் இதான் பண்ணியிருப்பாங்க, பட் சும்மா கேட்கணும். ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸுக்கு வரோம்னா எனக்கும் போர் அடிக்குது. இப்படி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து போக போக நிறைய இது இருக்கு, ஐ மீன் கான்செப்ட்ஸ் இருக்கு. நீங்க அப்ப வந்து நிறைய மைண்டை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஜாலியா இருக்கு. ஓகே. திஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட் ஃபார் டீலிங் வித் ஆல் நம்பர்ஸ். அதாவது h பவர் 7 இல்லை, லைக் h பவர் 1007 அந்த மாதிரி ஹையர் பவர்லையுமே அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீல் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ப்ராபபிலிட்டி தியரியில லைக் நீங்க ஒரு இது உண்டு, பெர்னோலி அப்படின்லாம் உண்டு. உங்களுக்கு இப்போ தெரியாது, எனக்குமே ஒழுங்கா ஞாபகம்லாம் இல்லை. பட் அதுலயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. p × 1 - p, இங்க h லைக் n 1 - n அப்படி நிறைய இருக்கு. லைக் அதுல அந்த மாதிரி நீங்க லைக் எப்படி சொல்லலாம், இப்ப படிக்கிறத விட இன்ஜினியரிங் இல்லை அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஷின் லேர்னிங் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் பேக் அண்ட் எதுலனாலும். ஓகே. That few reminder when a large number is divided by a particular number. அதாவது ஓகே நான் உங்ககிட்ட கேட்குறேன், டிவைட் பை பர்டிகுலர் நம்பர். எனக்கு ஏதாவது ஓகே உங்கள்கிட்ட கேட்டதுனா லேட் ஆயிரும். இப்போதைக்கு நான் சும்மா சொல்கிறேன். 7 பவர் 32 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி இதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. இதான் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு அடுத்து இன்ட்ரடக்ஷன். ஓகே. இன்ட்ரடக்ஷன்ல இது ஒரு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். உங்க 11th புக்கை நான் பார்த்தா அது இதுல இல்லை. ஸோ நான் சும்மா இதுவும் சும்மா அப்படி சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டுறதுக்காண்டி. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க மேத்ஸ்ல எல்லாரும் மார்க் கம்மியாக தான் எடுப்பீங்க. லைக் அதுக்காண்டி அதனாலதான் நான் ஜென்ரலா இன்ட்ரெஸ்ட் தூண்டுற மாதிரி உள்ள பொருட்கள்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சம்ஸ் இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்கு. அதெல்லாம் தான் ஆக்சுவலா மார்க்கை கூட்டும். பட் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மேத்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடி ஒரு 5 மார்க் 10 மார்க்னு எடுக்காம ஒரு 20-30 மார்க்னு எடுப்பீங்க. அப்படிங்கிறதுக்காண்டி 50 மார்க் 60 மார்க்கும் எடுக்கலாம். அதுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 மார்க் போகணும் அதுக்காண்டி. ஓகே. அடுத்து ஃபர்தரா நம்ம பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் என்னன்னா, இது வந்து ரோ 0, அடுத்து இது வந்து ரோ 1, அடுத்து இது வந்து ரோ 2, ரோ 2 3 போயிட்டே இருக்கும். எல்லாம் என்னென்ன சொல்லுதுன்னா, இந்த 1 இருக்கு,
இது இது என்னன்னா இதுக்கு மேல இருக்கிறத ஆட் பண்ணி இங்க 1 1 அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கோம். அடுத்து இந்த 1 வந்து இது அப்படியே வந்துடும். இது ரெண்டுங்கிறது வந்து இது ரெண்டத்தையும் கூட்டி வந்தது. அடுத்து இந்த 1 அப்படியே போட்டுக்கணும். 1 வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. இதுல ஒரு சேஞ்ச் என்னன்னு மட்டும் சொல்றேன். வேற ஒரு அழகான கலர் எடுத்துட்டு அதை வச்சு டார்க்கா சொல்லித்தரேன். இப்ப இந்த 3ங்கிற நம்பர் எப்படி இந்த இடத்துல எழுதணும்னா இந்த அதுக்கு மேல இருக்கிற 2 நம்பர் 1 + 2 அதை ஆட் பண்ணி 3. இந்த 3 எப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற 2 நம்பர் 1 + 2 3. அடுத்து இந்த 4 எப்படின்னா அதே மாதிரி தான் அதுக்கு மேல இருக்கிற 2 நம்பர் 1 + 3. இந்த 6 எப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற 2 நம்பர் 6 + 3. இல்ல சாரி 3 + 3. ஸோ இப்படியே இது வந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு நம்பரா நம்ம அதுக்கு மேல இருக்க 2 நம்பரா கூட்டி 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 இப்படி வரிசையா எழுதிக்கிட்டே வரும். ட்ரையாங்கிள் மாதிரி எழுதிட்டே வரும். புரியுதா? அது இதுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க 3வது ரோ 4வது ரோ 5வது ரோ 5 அப்படின்னு இருக்கா. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு என்னன்னு தெரியாது. இந்த நம்பர்லாம் இந்த 1 5 10 10 5 1ங்கிறது இதெல்லாம் என்னன்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த இது நான் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா அப்புறமா கொடுக்குறேன். இப்போதைக்கு ஒரு ஐடியா மட்டும் இந்த ட்ரையாங்கிள் பத்தி உங்களுக்கு இப்ப பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு தெரிய வேணாம். நான் ஒரு சின்ன ஐடியா மட்டும் இப்போ இந்த ரோ 5 மட்டும் எடுத்து நான் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு x + y உங்களுக்கு அதாவது நீங்க 11th படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்பி நான் டேரக்டாவே அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் பேசிக்ல இருந்து போகணும் அப்படி சொல்லிட்டு திரும்ப இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் வரும்போது தூங்கிடுவீங்க. அதான் இப்படியே சொல்லிடுறேன். புரியலன்னா நீங்க புரியலன்னா உடனே கேட்கணும். ஓகே, x + y ⁵ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு யாருக்கும் ஒழுங்கா ஞாபகம் இருக்காது. பட் ஸ்டில் நான் மெதுவாகவே ஞாபகப்படுத்துறேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5c 0ன்னு எழுதணும். எழுதிட்டு x பவர் 5 - 0 y பவர் 0 ஃபர்ஸ்ட் y பவர் 0 போட்டு அடுத்து x பவர் 5 - 0ன்னு எழுதணும். அடுத்து பிளஸ் 5c1 இங்க ஃபர்ஸ்ட் y எழுதணும். இங்க 1 தூக்கி அந்த அப்படியே மேல அந்த 1 போட்டணும். அடுத்து இங்க xக்கு 5 - 1 அப்படியே எழுதிட்டே வரணும். அடுத்து 5c2 x³ y² இப்படியே எழுதிட்டே போவீங்க. அடுத்து 5c3. இப்ப நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த 5c0னா என்ன, 5c1னா என்ன, 5c2னா என்ன, 5c3னா என்ன. யாருக்காவது 5c1னா என்னன்னு தெரியுமா? 5 ஓகே, பரவாயில்ல. 5c1னா 5. ஓகே, நான் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நோட்டேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணும் ரொம்ப ஆவலோட வந்தேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதையும் சேர்த்தே சொல்லி கொடுக்குறேன். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னு கேட்குறேன். n ஃபேக்டோரியல்னா என்னன்னு. ஓகே, நான் n ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்க மாட்டேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி கேட்போம். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் n ஃபேக்டோரியல்லாம். ஓகே ஓகே ஃபேக்டோரியல் ஆர் பேஸ். இதுக்கப்புறம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு என் கூட நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. அப்பதான் புரியும் நல்லா. லைக் உங்க நோட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம், இல்லைன்னா இப்ப கூட எழுதிக்கலாம். ஃபார் n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என்ன என்னன்னு சொல்றத விட இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியுமான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னு தெரியுமா n ஃபேக்டோரியலுக்கு? ரியாக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. தெரியாது. ஓகே, தெரியாது. சூப்பர். ஓகே, அன்பழகனுக்கு தெரியுமா? மாத்தி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சும்மா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா அவ்வளவுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அதுவும் உண்டு. ஃபேக்டோரியலுக்கு இன்னொரு பேர் பேஸ். அதனால அந்த மாதிரி கோடு போடுறதுமே ஃபேக்டோரியலோட ஒரு நோட்டேஷன் அப்படிங்கிறது. இப்ப இதே மாதிரி இன்னொரு நோட்டேஷன் இருக்கு. அதுவும் உங்களுக்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்காரு. இதே NCR வந்து இப்படியும் எழுதுவாங்க, NR. இந்த நோட்டேஷன் தெரியுமா? NCRன்னு எழுதாம இந்த மாதிரி ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு மேல என்ன கீழே ஆர்னு எழுதுவாங்க. தெரியாது. ஓகே, தெரியாது. காவியஸ்ரீக்கும் தெரியாது. ஓகே, இது எப்படி எழுதும்? இது வந்து கம்ப்யூட்டர்ல இப்படி NCRன்னு எழுதுறது கஷ்டமா இருக்கிறது. ஒரு 2 லைன்ல இப்படி எழுதுவாங்க. இல்லைன்னா அது டிபெண்டிங் அப்பான் ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடத்துல இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க சயின்டிஸ்ட்லாம். கொஞ்சம் இடத்துல NCR. நம்ம நோட்லாம் NCRன்னு தான் ஜெனரலா இருக்கு. பட் எப்படி வேணாலும் கேட்பாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜே அட்வான்ஸ்ல மேலேன்னு கீழே ஆர் அப்படின்னு கூட வரும். ஸோ ஒரு ஐடியா. ஓகே, உங்களுக்கு மீதி எல்லாமே தெரியும். நான் இதெல்லாம் தான் தெரியாதுங்கிறதுக்காண்டி ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி தரலாம். ஓகே, அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் n ஃபேக்டோரியல் பத்தி நான் திரும்ப வேற ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஓகே, n ஃபேக்டோரியல். ஓகே, n ஃபேக்டோரியல்ல நான்
இப்போதைக்கு n ஃபேக்டோரியல்னா பேசிக்கா ஆரம்பிக்கலாம். கலர் எங்க இருக்குன்னே தெரியல. ஓகே, இந்த இருக்கு. அழிக்கணும். ஆக்சுவலா எல்லோ கலரால வச்சு என்னால எழுத முடியல. கிரீன் கலரா வேணாம், ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, n ஃபேக்டோரியல் எப்படி இருக்கும்னா n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ n மைனஸ் டூ இன்டூ அப்படியே போய் 1 ஃபேக்டோரியல் வர்ற வரைக்கும் இது போகும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதனால ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 5 ஃபேக்டோரியல்னா என்னது? டக்குன்னு சொல்லணும், ரொம்ப ஸ்பீடா. யார் சொல்றான்னு பார்ப்போம். 1 120 ஓகே, 120. ஓகே, ஸ்ரீதர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, அது எப்படின்னா ஓகே அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் எழுதுறேன். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ 6 ஃபேக்டோரியல் என்னன்னு யாருன்னு சொல்லணும் டக்குன்னு. இதை யார் சொல்றான்னு பார்ப்போம். ஸ்ரீதருக்கு முன்னாடி யாராவது சொல்லுங்க. 720. ஓகே, சூப்பர். காவிஸ். ஓகே ஓகே, இப்போ 7 ஃபேக்டோரியல் யாராவது சொல்லுங்க. நான் 7 ஃபேக்டோரியல் எழுதுறேன். 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் பண்ணியிருப்பீங்க. 7 ஃபேக்டோரியல் என்னன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்? 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பண்ணணும். 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பண்ண வரும் 5040. அதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா தானே சொன்னா? இதான் சொன்னியா? ஆமாண்ணா. ஓகே, 5040. 5040. 8 ஃபேக்டோரியல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பட் தேவையில்லை. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ப்ளீஸா. ஓகே ஓகே, இப்படிதான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். வேணி ஏதாவது டவுட் இருக்கா? மீதி இல்லண்ணா. ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானா? எல்லாரும் தம்ஸ் அப். ஓவரால் 6 பேரும் கொடுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ ஃபேக்டோரியல் பத்தி முடிஞ்சாச்சு. இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா இதுல இருந்து. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என்னது, இதுல நான் எழுதியிருக்கோம்ல அதே மாதிரி தான், n இன்டூ n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது ஒரு சின்ன ஃபார்முலா. இதுல இருந்தா ஒரு மெயின் ஃபார்முலா வருது. ஓகே, என்ன ஃபார்முலானா கரெக்ட் கலர் எழுதுறேன். n இஸ் ஈக்குவல் டு மெயின்லாம் இல்லை, சும்மா இது ஒரு நல்ல ஃபார்முலா. இது எதுக்காண்டினா யாருக்காவது 0 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னு தெரியுமா? 1 ஓகே, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? 1 ஃபேக்டோரியல் 1, 0 ஃபேக்டோரியல் ஏன் 1? அது ரீசன் ஏதாவது மேத்தமெட்டிக்கலா உனக்கு தெரியுமா? இல்ல வேற யாராவது தெரியுமா? வேற யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் ரொம்ப கொசு கடி. யாருக்காவது ஐடியா இருக்கா? 0 ஃபேக்டோரியல் ஏன் 1ன்ட்டு? ஐடியா இல்லைனாலும் இதை பார்த்து யோசிக்கலாம். நான் எழுதிட்டேன் ஆல்மோஸ்ட். நான் அந்த கருப்பு கலர்ல எழுதுனத வச்சு 0 ஃபேக்டோரியல் 1 எப்படி ப்ரூவ் பண்ணலாம் யோசிச்சு பரிசு. இது அதுல என்ன ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். இதுல n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் பை 1 மைனஸ் 1 0 ஃபேக்டோரியல். அதுல இருந்து 0 ஃபேக்டோரியல், இதுவும் 1 இதுவும் 1. ஸோ 0 இது 1ங்கிறதுனால இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். 0 ஃபேக்டோரியல்னு போகுது, இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தான் வந்துச்சு. ஓகே, இது பேசிக்கான ப்ரூஃப்னு சொல்லலாம், தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டா ஜாலியாக இருக்கும். அடுத்து யாராவது எப்படின்னு கேட்டால் சொல்லலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ தெரிஞ்சிருச்சா ஏன் 1ன்ட்டு? ஓகே ஓகே, இப்போ இதுலேயே ஃபேக்டோரியல் இருக்கு, நோட்டேஷன் இருக்கு, NPR இருக்கு. ஓகே, இப்போ NCR பற்றி பார்க்கலாம். இது NCRனா இது வந்து ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகே, இது இந்த ஃபார்முலா எப்படி வந்துருச்சுன்னா லைக் NCR n ஐட்டம்ஸ் டேக்கன் r at a time. அதாவது உங்கள்கிட்ட வந்து சாரி அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்கள்கிட்ட ஒரு 10 பால் கொடுத்துட்டு
10 ப்ளூ பால் கொடுத்துட்டு ஒரு 3 பாலை மட்டும் எடுங்க, ப்ளூ கலர் பாலை மட்டும் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி இது சொல்றதுதான் என்சிஆர். ஓகே, அதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குங்கிறத விட எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்கு அப்படின்னு தான் என்சிஆர். நீங்க பெர்முடேஷன்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் எந்த பால் எடுத்தாங்க, செகண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறத இது கன்சிடர் பண்ணாது. பெஸ்ட் ஆர்டர்ஸ் ஆர் நாட் கன்சிடர் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. இது இப்போதைக்கு நீங்க ரொம்ப ஒரி பண்ண வேணாம், நாங்க பெர்முடேஷன் காம்பினேஷன்ல சொல்லிடுவோம். ஓகே ஓகே, இது என்சிஆர். இந்த ஃபார்முலாவை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட், இது தெரியும், அதனால இம்பார்ட்டன்ட். அடுத்து என்பிஆர் வரும். என்பிஆர் என்பிஆர்னா எதுவுமே இல்லை, என்சிஆர் இன்டு ஆர் ஃபேக்டோரியல். அப்ப நான் என்னது என் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் பண்ணிட்டா என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதாவது எக்ஸாம்பிள், அவங்க ப்ளூ பால் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, 10 ப்ளூ பால். ஓகே, 10 பால் இருக்கு, 3 பால் எடுத்திருக்காங்க. 3 பால் எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 3 பால் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் இது பெண்ணை வச்சு இது பென்சில், 3 பால் இருக்கு, ஒரு பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ நான் ஒரு பெரிய ஒரு 10 பென் இப்ப முன்னாடி இருக்குன்னு அதுல இருந்து 3 பெண்ணை மட்டும் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது 3 எடுக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குன்னா என்சிஆர் வழி இருக்கு. அதே இது ஃபர்ஸ்ட் நான் இந்த பென் எடுத்திருக்கேன், செகண்ட் இந்த பென் எடுத்திருக்கேன், தேர்ட் இந்த பென் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஆர்டர்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நீங்க வந்து லைக் பாசிபிள் வேஸ் ஆஃப் இந்த 3 நீங்க எந்த 6 வழியில எடுத்துருக்கலாம். அதாவது 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல இதை எடுத்துருக்கு. அந்த ஆர்டர் எதையுமே கன்சிடர், அதாவது ஒரே ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்பிஆர் யூஸ் பண்ணுவீங்க. இது பெர்முடேஷன்ல தான் உங்களுக்கு நல்லா. இப்ப ரொம்ப இதை பத்தி கலப்ப வரும்னா ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோ. லைக் அதே ஆர்டர்ஸ் ஆர் நாட் அந்த சேம் ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கப்போ என்பிஆர் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, அதனாலதான் அதுக்கு ஆர் ஃபேக்டோரியல் பண்றோம், அந்த 3 ஃபேக்டோரியல் அப்படி. இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோம். ஓகே ஓகே, இதுல இருந்து எங்க வரலாம், என்சிஆர் சொல்லிட்டேன், என்பிஆர் சொல்லிட்டேன், ஃபேக்டோரியல் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கே வரேன். இப்போ 5C3 இருக்கு, அடுத்து 5C4 வரும், அடுத்து 5C5 வரும். ஒவ்வொரு டேர்மா போயிட்டே இருக்கும். அது போகுது, நீங்க அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்க எனக்கு 5 இந்த ஒவ்வொரு இதோட வேல்யூ சொல்லணும். 5C0 வேல்யூ என்ன, நான் இது மட்டும் சொல்றேன். ஓகே, இது நான் இந்த 2 நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. 5 ஃபேக்டோரியல் பை 5 மைனஸ் 0 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் 1ங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட வேல்யூ 1ன்னு வரும், கேன்சல் ஆயிடும். ஓகே, முடிஞ்சிச்சா? இது 5C1 வேல்யூ என்ன, 5. 5C2 வேல்யூ என்ன, நீங்க தான் சொல்லணும். யாராவது கால்குலேட் பண்ணி டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா நான் கரெக்டான்னு சொல்லிடுறேன். 10. 5C3 அவனுக்கு முன்னாடி யாராவது சொல்லுங்க, ஈஸி தான் இது. சரிங்களா? 5C3 10. ஓகே, அது 3 தான். சூப்பர், 10. ஓகே, ஏன்னு இன்னொரு ரீசன் இருக்கு. நீங்க இப்படி பண்ணியும் பண்ணலாம், இப்படி நார்மலா யோசிச்சும் இதுவும் சேமா தான் இருக்கும்னு சொல்லலாம். பட் பிரச்சனை இல்லை. 5C4 என்ன வரும்னு சொல்லுங்க. 5. 5C5 1. ஓகே, இதை நீங்க இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது நீங்க நம்பரை கால்குலேட் பண்ணியும் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் இந்த இதுல 5 1 5 10 ஒன்று இந்த 6 இந்த 5வது ரோல் அப்படியே வரிசையா இருக்கு. ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஒரு பெரிய பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் இருக்கு. பெரிய இதுலயே சொல்லியிருக்கேன். எக்ஸ்பான்ஷன் இருக்கும்போது அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே அந்தந்த இந்த ரோல இருக்கிற நம்பர்ஸ் தான் ஒன்னா எடுத்திருக்கும் அப்படிங்கறத இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லுது. லைக் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பாஸ்கல் கண்டுபிடிச்சு அப்படியே சொல்லியிருக்கு. நீங்க பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் இப்ப படிக்க தேவையில்ல, படிக்க வேண்டியது வந்து 5C0 எப்படி அதெல்லாம் தான் படிக்கணும். ஏன்னா
ட்ரையாங்கிள் வச்சே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரையாங்கிள் வச்சு 6 7 நம்பர் தான் கண்டுபிடிக்க முடியும். மிஞ்சி போனால் இதில் 7 இருக்கு, நீங்கள் 8 9 பண்ணலாமே தவிர அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் அவங்க கேட்குறதெல்லாம் 1000 100 அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நம்ம படிக்க வேண்டியது வந்து 5C0னா என்ன, 5C1னா என்ன, 100C98னா என்ன அப்படின்னா. எக்ஸாம்பிள் 100C98 என்னன்னு யாராவது சொல்லுங்க. அதில் தான் நம்ம படிக்கணும். நீங்கள் அதுக்குள்ளே கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் இதோட லைட்டாக ஐடியா தெரிஞ்சுட்டு விட்டுக்கலாம். ஓகே, எனக்கு 100C98ஓட வேல்யூ என்னன்னு வேணும். ஈஸி தான். கையில் பெண்ணு பேட் கற்று இருந்துச்சுன்னா டக்குன்னு இது. C98 இவ்வளோ நேரமா? நான் 9900. ஓகே, ஸ்ரீதரோடது கரெக்டா யாராவது வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. கரெக்ட்னு யாராவது சொல்றீங்களா? ஸ்ரீதருக்கு வாக்களிப்பீங்களா? சரி, வேற யாராவது வெரிஃபை பண்ணி சொல்லுங்க டக்குன்னு. அன்பழகன் கண்டுபிடி. 100C98னா என்ன? நான் எப்படின்னு எழுதுறேன். அண்ணா கண்டுபிடி. இதோட வேல்யூ என்ன? வாங்கண்ணா அது 4950. இல்ல நான் இதை எழுதுறேன் பாரு. 100 ஃபேக்டோரியல், இது இந்த இதை எழுதணும் 98 ஃபேக்டோரியல். அடுத்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி இங்க எழுதணும் 2 ஃபேக்டோரியல். எழுதிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த 98 ஃபேக்டோரியல் வச்சு 100 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுவேன். 98 ஃபேக்டோரியல் 100 ஃபேக்டோரியல் எப்படி இருக்குன்னா 98 ஃபேக்டோரியல் to 99 to 100ன்னு இருக்கும். நான் 98 ஃபேக்டோரியல் கீழே இருக்கிறதுனால இது கேன்சல் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ 99 into 100ன்னு இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவேன், 99 100 by 2 ஃபேக்டோரியல். அப்போ இது கேன்சல் ஆகி 50ன்னு வரும். 50ன்னு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தான் சொல்லுவேன். 4 9s are 45 போட்டா அடுத்து 5 9s are திரும்ப 45, சாரி 495 வரும். 45 + 4 வரும் 495. 4950. நீ 495ன்னு சொல்லுவீங்க. இல்ல நான் இதானே சொன்னேன். ஓகே, சூப்பர். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் தான் அவங்க ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டோம். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐடியாலஜி. இப்படி தான் கேன்சல் பண்ணணும், இப்படி தான் எழுதணும். அண்ட் ஐப்பா பையன் அப்புறம் ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சி பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். என்பிஆர்ல ஒரு 2 சம் பண்ணலாம். அடுத்து டைம் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம கடகரான் ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். 10p சொல்லலாம், 10p2ன்னு போடலாம். இதோட வேல்யூ என்னன்னு யார் கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு பார்ப்போம். கண்டுபிடிச்ச சாட் பாக்ஸ்ல எனக்கு 5 பேருமே போடணும். எங்க இருக்கீங்க? 5 பேருமே எனக்கு சாட் பாக்ஸ்ல போடணும். சாரி, 5 இல்லை 6 பேர். ஓகே, 2 பேர் ஒரே நம்பர் கோட் பண்றாங்க. யாராவது தப்புன்னு சொல்றீங்கன்னா இதே டக்குன்னு சொல்லுங்க. ஃபார்முலா காட்டுறேன். என்பிஆர் ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். 10 ஃபேக்டோரியல் பை
10 minus 2 factorial. 10 minus 2 factorial 10 minus 2 எழுதுறேன் 8 எழுதுறேன். இப்போ 8 factorial வரும். அப்போ என்ன வரும்? 8 factorial எழுதுனா 9 into 10 வரும். So 90. Okay. புரியுதா? ஓகே, அன்பழகன் சூப்பர். இது முக்கியமான விஷயம், எழுதுறது ரொம்ப குட்டியா இருக்கா? அதாவது தெரியுதுல கண்ணு, அதாவது போன்ல தெரியுதுல, ஸ்கிரீன்ல எனக்கு பெருசா இருக்கும், உங்களுக்கு குட்டியா இருக்கும். எல்லாருக்கும் தெரியுதுன்னா தம்ஸ் அப். 90 எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு. சூப்பர். ஒரு இதுக்கா ஆக்சுவலா அது இதுலயே இன்னொன்னு சொல்லுங்க, இன்னொன்னு மட்டும் சொல்லிடுறேன் சிம்பிளா. எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியும் ஒரு ஃபார்முலா என்னட்டு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியும், இல்லை கொஞ்சம் பெரிய வயசுல தெரியும். எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3y ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும், பிளஸ் ஒய் கியூப் அப்படின்னு வரும். இதெல்லாம் அவங்க சின்ன வயசுலேயே தெரிஞ்ச ஃபார்ம். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னு அப்சர்வேஷன் என்னன்னா, அதாவது நல்லா ஒத்து பார்த்து டைம் எடுத்து என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, பவர் இதில் என்ன ஃபர்ஸ்ட் பவருக்கு முன்னாடி இது எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 இது இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பைனாமியல் அப்படின்னு சொல்றோம். பைனாமியல்னா 2. இப்போ எக்ஸ் ஒய்ன்னு 2 இது இருக்குதா? அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் ஸ்பீடா போனேன்னு யாருக்கா தோணுதோ? லைக் ஸ்பீடா பேசுறேன்னா, அதாவது ரொம்ப வேகமா போக்கலாம் இல்லண்ணா. வேணி எப்படி ஸ்பீடா போறலாம்? இல்லண்ணா. எப்பயாவது நான் ஏதாவது ஒரு இதை மிஸ் பண்ணிட்டீங்க, பைனாமியெல்லாம் என்ன, இல்லைன்னா எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப் என்னன்னு தெரியாது, அப்படி எதுனாலுமே சொல்லுங்க நடுவில். கரெக்டாக ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஏதாவது சொல்லிட்டு போனா ஜஸ்ட் எப்பயாவது தெரியாம போயிடலாம். ஸோ அதனால சொல்றேன், நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் சொல்றேன். இப்ப இதுல என்னன்னா எக்ஸ் ஒய் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து இந்த ஃபுல் பவர் அப்படியே போயிடும். அடுத்து எக்ஸ் வந்து குறையும், ஒரு நம்பர் குறையும். எக்ஸோட பவர் வந்து 2 - 1 ஆகும். அடுத்து எக்ஸோட பவர் இதுல வந்து 2 - 0 ஆகும். அதே மாதிரிதான் அடுத்த இதுலயும் இதுல பாத்தீங்கன்னாலும் இதுல எக்ஸோட பவர் டேரக்டா ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் ஃபுல் பவர் அந்த இதோட பவரே அந்த ஒரு இதுக்கு வந்துடும், எக்ஸ் கியூப்னு வந்துடும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் 1 குறையும். அடுத்து 3 - 2 1 குறைஞ்சதுல இருந்து இன்னொன்னு குறையும். அடுத்து இதுல எக்ஸ் பவர் 3 - 3ன்னு வந்துடும். ஸோ ஒன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து எக்ஸோட பவர் கடைசியா இல்லாமையே போயிடும். அதே நேரத்துல எக்ஸோட பவர் இப்படி டிக்ரீஸ் ஆகும்போது இந்த சைட் போக போக டிக்ரீஸ் ஆதா, ஒய்யோட பவர் இந்த சைட் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒய் இல்லைன்னா எந்த டேர்ம் அடுத்து இருக்குதோ, ஒய்க்கு இந்த இடத்துல இதான் செகண்ட் டேர்ம் ஒய்ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒய் வந்து எப்படி இருக்குன்னா ஒய் பவர் 0ன்னு இருக்கும், அடுத்து ஒய் பவர் 1 இருக்கும், அடுத்து ஒய் ஸ்கொயர்ன்னு இருக்கும். இந்த இதுல எப்படின்னா அதே மாதிரி தான் ஒய் பவர் 0ன்னு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும், ஒய் ஸ்கொயர்ன்னு இருக்கும், அடுத்து ஒய் கியூப்ன்னு இருக்கும். எப்பவுமே பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த டோட்டல் பவர் இது வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க அப்சர்வேஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு இது மட்டும் பார்த்துக்கிட்டா, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்ன பவர் இருக்கோ அதோட +1 பவர் +1. ஏன்னா இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப்னு இருக்கா, ஸோ நமக்கு அப்போ 4 டேர்ம் இருக்கும். ஓகே, ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா 3 டேர்ம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப். இது வரைக்கும் எல்லாம் புரியுதுன்னா அண்ணா சொல்லு.
இப்போ நீங்க ரைட் சைடு போக போக எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொன்னீங்களா? ஆமா. இதை இப்போ மாத்தி வராதானா? இது எப்பவுமே இப்படிதானா? இது ஆட் அதாவது ப்ராப்பர் ஆர்டர் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி எழுதுனா இப்படிதான் வரும். நீ மாத்தி எழுதிக்கலாம். நீ வந்து எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ பிளஸ் 3x² y அப்படின்னு எழுதிக்கலாம் உன் கன்வீனியன்ஸ்காண்டி. ஆனா நம்ம பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். எப்பவுமே நீ ஆட் பண்ணனா 2 பவரையும் ஆட் பண்ணனா 3 தான் வரும். அது இப்ப இந்த ஆர்டர் ஆஃப், அதாவது இந்த ஒரு இது டிக்ரீஸ் ஆகி இன்னொரு இது இன்க்ரீஸ் ஆகிற ஆர்டர் தான் ஃபாலோ ஆகுது. நம்ம தான் மாத்தி மாத்தி எழுதிக்கிறோமே தவிர பேக்ரவுண்ட்ல இப்படிதான் அது உண்மையிலேயே நடக்குது. ஓகேண்ணா. வேற ஏதாவது டவுட் இருக்கு அதை பத்தி? நீ இப்போ கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்றனா நீ ஒரு படியா தான் அதுக்கு சொல்லணும் கம்ப்யூட்டருக்கு என்ன ஆகும். அப்ப நீ ஒரு படிக்கட்டா இப்படி சொல்லாம எக்ஸ் கியூப் இருக்கு அடுத்து ஒய் கியூப் இருக்கு அப்படின்னு சொல்லாம நீ என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் நீ எக்ஸோட பவரை ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவா, ஒய்யோட ஒவ்வொரு இதுலையும் இன்க்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவா. அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடும். ஸோ இப்படிதான் உண்மையிலேயே அது பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா நடக்கும். புரியுதா? இப்ப இந்த 3 டேர்ம்ங்கிறதுனால உனக்கு ஈஸியா இருக்கு. இப்ப 4க்கு வரும், அதாவது 4 டேர்ம் இருக்கிறதுக்கு வரும். 4 டேர்ம் வேற x plus y to the whole power 4. இதுக்கு எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா இப்படி நீங்க இதுக்கு பைனாமியல் யூஸ் பண்றது பெட்டர். நீங்க இந்த இதுவும் யூஸ் பண்ணலாம், ஓகே இதே யூஸ் பண்ணிடலாம். நீங்க ரொம்ப குழப்பம் பைனாமியல் வச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 4 இருக்கும் பிளஸ் இங்க ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அது என்னன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு எக்ஸ் கியூப் இருக்கும், ஒய் பவர் 1 இருக்கும்னு தெரியும். அடுத்து இன்னொரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இது ஒய் ஸ்கொயர் இருக்கும். அடுத்து இன்னொரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. இங்க வந்து எக்ஸ் குறையுதா, எக்ஸ் பவர் 1 இருக்கும், இங்க ஒய் கியூப் இருக்கும். அடுத்து இன்னொன்னு வந்து டேரக்டா ஒய் பவர் 4 தான் இருக்கும், இந்த கோஎஃபிஷியன்ட் 1 தான். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னது, இது இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 4c 0 இருக்கும், 4c 1 இருக்கும், 4c 2 இருக்கும், இது வந்து 4c 3 இருக்கும். அப்படிதானா? கரெக்டா குறைஞ்சிக்கிட்டே வருதா? இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 4 இருக்கணும், இந்த இடத்துல 4c 2 என்ன இருக்கும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 6 வரும்னு நினைக்கிறேன். 4 வரும். ஸோ இந்த ஆர்டர் தான் அது ஃபாலோ பண்ணும் எப்பவுமே. 5 டேர்ம் இருக்கும், இந்த பவர்ல சொன்ன மாதிரி 5 டேர்ம் இருக்கும். இது ஒன்னொன்னா குறையும், ஒன்னொன்னா கூடும். கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகே, இதாவது லைக் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அதாவது நான் உங்களுக்கு ஐடியா தான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இது இந்த ஃபார்முலா x plus y to the power 4 போட்டா இப்படி வரும் அப்படின்ட்டு. பட் ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்றேன். ஓகே, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சௌந்தர்யா புரியலையா? ஓகே சூப்பர் சார். ஷாம்ராக்ஸ்னா தூங்கிட்டியா? ஓகே, இல்லை மெயினாக எனக்கு ஒரு 7:35 கிடைக்குது. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் நான் காதில் சவுண்டு பெட்டராக கேட்கலாம். ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, அது மாற்ற முடியாது. ஸோ இப்போ சவுண்டு பெட்டரா இருக்கா, இதுக்கு முன்னாடி சவுண்டு பெட்டரா இருக்கா? இறைச்சல் ஏதாவது இப்போ இருக்கா? லைக் இறைச்சல் இல்லாமல் இருக்காது, ஏதாவது சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். இப்போ நான் ஃபேனை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இப்போ நல்லா கேட்குதா? அதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுச்சா? ஓகே, நான் எதுவுமே சொல்லலை, மைக் ஆன் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரியாது. ஓகே, நல்லா தானே முன்னாடி விட நல்லா கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே சூப்பர். ஓகே ஓகே, இப்போ ரெக்கார்டு வேற ஆகுது. ஓகே ஆகுது. ஓகே சூப்பர்.
நான் என்ன நினச்சேன், ஜென்ரலாக இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ரெக்கார்ட் ஆகாது. அதான் இப்போ பார்த்தேன். ஓகே, அதாவது இப்போ நான் காதில் ஒன்று வச்சுருக்கிறேன். ஓகே 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 ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஆமாம், நீ தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து மூவ் ஆகலாம். இது பேசிக் எல்லாம் முடிச்சாச்சா? என்சி எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு 3 சம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் நான் பரவாயில்ல சொல்கிறேன். இந்த 3 வந்து அப்புறமா படிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 லேட்டரில் பார்த்துக்கலாம். லேட்டர் இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது என்ன ப்ராப்பர்ட்டினா, நான் எழுதி சொல்கிறேன். என்சி ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்சிஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா, எய்தர் h is equal to y or h plus y equal to n அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது இது லைக் இதோட பேசிக் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 5c3யும் 5c2வும் ஈக்குவலாக தான் இருக்கும். h is equal to yங்கிறது ரொம்ப சிம்பிள். 5c3 அப்படின்னு சொல்லுது. நான் இதுக்காண்டி சொல்கிறேன், h plus y is equal to nங்கிறதுக்காண்டி. 5c3யும் 5c2வும் சேமாக இருக்குமா? இல்லை, இருக்காதா? யாராவது சொல்லுங்க. 5c3யும் 5c2வும் சேமாக இருக்குமா? இருக்காதா? இருக்கும். சூப்பர், சேமாக தான் இருக்கும். அதுக்கு பேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் 5c3 5c2னா நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லலாம். பட் அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த h plus y is equal to n அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? பெருசாக ஏதாவது சூப்பராக பார்க்கலாம். ஓகே, என்ன பார்க்கலாம்? எக்ஸாம்பிள், இந்த டாப் மார்க் வந்து 80 82 நினைக்கிறேன். ஸோ 82C 59. லோயஸ்ட் மார்க் என்னன்னு எனக்கு தெரில. சரி, நம்ம 60ன்னு வச்சுக்கலாம். 60 அப்படின்னா அது எதோட இதாக இருக்கும்? இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்கள் யாராவது. வேறு கலரில் எழுதுறேன். என்ன வரும்? 82C60 is equal to 82C22. ஓகே, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? யாராவது யோசிச்சு சொல்லுங்க. 22 கரெக்டா தப்பா? 22 கரெக்ட்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஆப்வியஸ்லி தம்ஸ் அப் கொடுக்குறா. ஓகே, வேற எல்லாரும் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் 2 ஸ்க்ரீன் மாத்திரனால கொஞ்சம் ஸ்லோ. ஓகே, எப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கிளியர் ஆயிடுச்சு? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். இது கூட லைக் இதை நீங்கள் இப்போதைக்கு ரிமெம்பர் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா ப்ரூஃப்லாம் சொல்கிறேன். சும்மா ப்ரூஃப்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி, ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகும். இப்போ பெருசாக யூஸ் ஆகாது. பட் மெயின்ஸ்லாம் அது கேட்பாங்க. இதுக்குமே இப்போதைக்கு நம்ம ப்ராப்ளமில் மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப டைம் ஆகிடும். மெயின்ஸில் இதை வச்சு இது இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டி அதை வச்சுலாம் நிறைய கேட்பாங்க. லைக் எனக்குலாம் இது எப்போ தெரியும்னா, எக்ஸாம் அதாவது இதெல்லாம் நான் வந்து எக்ஸாம் மெயின்ஸ்காண்டி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் இந்த லாஸ்ட்டு 6வது ஒன்று இன்னும் 2 உண்டு. அதெல்லாம் நான் லைக் 5R+1 அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் மெயின்ஸ் அட்வான்ஸ் படிக்கும் போது தான் படித்தேன். உங்களுக்கு இப்போ சும்மா நான் கஷ்டப்பட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிக்க மட்டும் செய்கிறேன். மெயின்ஸில் தான் வரும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஃபியூச்சரில் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எப்பயாவது பார்ப்பீங்க. இதெல்லாம் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களே கொஸ்டின் சொல்லுவோம். ஆனால் அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கீங்க, அது R பவர் என்ன இல்லை R இன்ட்டு NCR? தேர்ட் ப்ராப்பர்ட்டியா? R இன்ட்டு NCR. ஐயோ, நானே எழுதுறேன்ப்பா. குழப்பம். சரி, எங்க இருக்கு? R இன்ட்டு NCR இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு N-1 CR-1. இது சிம்பிள் தான் ஆக்சுவலாக. இப்போதைக்கு இது இருக்கட்டும். இன்னும் 2-3 ப்ராப்பர்ட்டி கெத்தா உண்டு. லைக் அது இப்போதைக்கு தேவையில்ல. நீங்கள் நிறைய மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா இப்போதைக்கு இதோட ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க.
டெரிவேஷன் முடிஞ்சா நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். பட் கன்வர்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தாலே உங்களுக்கு ரொம்ப டைம் லைக் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் ரொம்ப குழப்பிக்கிட வேணாம். அதை வச்சு நான் சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். அது ஜெய் மெயின்ஸ்லாம் இது கேட்பாங்க, அதனால சும்மா ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 10ன்னு எடுத்துக்கலாமே. 10 சமேஷன் அப்படின்னு இருக்கும். சமேஷன் இருக்காது, ஒரே ஒரு நிமிஷம். லைக் 6ன்னு தான் இருக்கும், அதுக்கு அடுத்த நம்ம எப்படி இருக்கும்னா சமேஷன் ஆர் இங்கே 10 இருக்கும், 10 CR அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு நம்மளால இனிஷியலாக R is equal to 1 to 10 அப்படின்னு சும்மா அப்படி கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் ஆரும் இருக்குது சமேஷனும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களால் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணும்போது இந்த ஆருக்கு பதிலாக எண் வந்துடும் இந்த இடத்துல. அதனால என்ன வரும், நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட முடியுதோ புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணும்னு கட்டாயம் இல்லை. என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு எழுதணும், 10ங்கிறதுனால சமேஷனுக்கு வெளியே போயிடும். சமேஷன் R is equal to 1 to 10 அதை பார்த்துக்கலாம், டிஸ்டர்ப் போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன வரும்னா C 10 - 1 R - 1 அப்படின்னு வந்துடும். மேலேயும் அப்போ அந்த 10 அதாவது R - 1ங்கிறதுனால 10 - 1 அதெல்லாம் நீங்கள் குழப்ப வேணாம். இந்த மாதிரி சமேஷனுக்குள்ளே இந்த ஆரை வெளியெடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதெல்லாம் லைக் மெயின்ஸில் அடிக்கடி கேட்குற சொன்னேன். என்னோட 2023 2022 இதை வச்சு தான் அவங்க ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே சரியா, இப்போ உங்களுக்கு அட்வான்ஸாக கேட்பாங்க. இப்போ அது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அவ்வளோ அது கேட்க மாட்டாங்க. ஸோ வேறு மாதிரி கேட்பாங்க. ஓகே 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 புரிஞ்சிருச்சுன்னா தம்ஸ் அப். அதனால தான் இந்த 6வது இம்பார்ட்டன்ட். 7வது இன்னொன்று 7வது 8வதுலாம் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணி நீங்களே கற்றுக்கலாம். ஓகே ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அன்பழகன் புரிஞ்சிருச்சா? ஓகே அன்பழகன் புரிஞ்சுதானா? சூப்பராக இருக்குப்பா. லைட்டிங் சும்மா ஒரு 5 நிமிஷம். இல்லை வேண்டாம், எனக்கு கண்ணுக்கு வசம். இப்போ முக்கியமானது, இப்போ இதை வச்சு ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணும். நான் அதுக்கடுத்த முக்கியமான 2 அப்சர்வேஷன் சால்வ் டைம் ஆயிடுச்சு, இப்போ லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒன்று மட்டும் தான் நான் செய்வேன், மீதி 2மே ஹோம் இருக்குது. இல்லை பிரேக் டைமில் நீங்கள் முடிக்கணும்னா முடிச்சுக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ இந்த சம் வந்து இது 2ம் சேம்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் n. ஒரு பேஜ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, மை கன்ஃபார்ம்ல என்னன்னு அண்ணா n equal to 6 ஆண்ணா. n is equal to 6. வேற யாராவது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே சூப்பர். ஓகே, ஸ்ரீதர் ஆன்சரே கண்டுபிடிச்சா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் அடுத்த சைடில் செய்கிறேன். என்ன மட்டும் என்னென்னு இதில் கண்டுபிடிக்கிறேன். என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா
சிம்பிள். இதுவும் வேற வேற இருக்கு. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x + y = n அப்படிங்கிற மாதிரி. அதாவது 5 + 7 = 2n. அப்போ n = 6. அதனால் 2 வச்சு 12 டிவைட் பண்ணிடுவோம், 6ன்னு வரும். 6ன்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த பக்கத்தில் ஓகே இந்த பக்கத்துலேயே முடிச்சிடலாம். அவங்க கேட்டிருக்கிறது 10cn. என்னுக்கு பதிலாக 6ன்னு போடுவீங்க. ஸோ 10 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். அப்போ கேன்சல் பண்ணால் 7 × 8 × 9 × 10 வரும். இதோட ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சாரி n = 6 தானே, அப்போ எப்படி 210 ஆன்சராக வரும்? ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 56, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 90. ஸோ 56 × 90 பண்ணுவீங்க. 9 6 are 54, 4 5 இங்கே 45, 55 0 40. மல்டிப்ளிகேஷன் தப்பாக பண்ணிட்டு மாட்டேன் நம்புறேன். 9 6 are 54, 4 5 5040. இதான் ஆன்சர். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டுமே ஹோம்ஒர்க் 1. இது ரொம்ப ஈஸி, நீங்கள் பிரேக்கில் கூட பண்ணலாம். ஹோம்ஒர்க்குலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹோம்ஒர்க் 2 பிரேக் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு விடுவான். லைக் அப்போ கூட நீங்கள் இதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாம்லா? பண்ணிடலாம்னா எல்லாரும் தம்ஸ் அப் இல்லை ஃபேவரட் எமோஜி போடுங்க. ஃபேவரட் எமோஜி போடுங்க. ஃபேவரட் எமோஜி சூப்பர் சூப்பர். 5 மினிட்ஸ் பண்ணலாம். இது முடிஞ்சிருச்சு, பேஸ் தேவையில்ல. முக்கியமான ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. ஓகே, நான் இதை சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து நான் பிரேக் எடுத்தேன். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதுக்கு டைம் தேவைப்படும். அப்போ நான் பிரேக் எடுத்தேன். முக்கியமான கதை பைனாமியல் தியரம். ஓடையில் சவுண்டு கம்மியாக கேட்குதா? எப்படியாவது முன்னாடியோட சவுண்டு லோயராக இருக்க மாதிரி ஏதாவது தோணுதா? இல்லண்ணா. இப்போ பெட்டராக இருக்கா? ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு நல்லா சொல்லுங்க. மாற்றமே இருக்காது இருக்கா? மாற்றம் ஒன்றே மாறாது இருக்கா? இல்லண்ணா. ஓகே, இல்லையா? ரெக்கார்டிங்ல தான் தெரியும் என்ன மாற்றம் இருக்கு, கேட்குதா கேட்காம போதான்ட்டு. ஓகே ஓகே. இப்போ பைனாமியல் தியரம் பாசிட்டிவ் இன்டெக்ரல் அதில் என்னன்னா ஓகே இதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். x + y ⁴ n-க்கு nc0 h⁴n. அந்த h ஒன்று ஒன்றா குறையும், h குறைஞ்சிக்கிட்டே போதா, n - 2 n - 3 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போய் x கடைசி 0 ஆயிரும். அதே மாதிரி y வந்து இங்கே y⁴0 இருந்தது, y⁴1 ஆகும், அடுத்து y⁴2 ஆகும், அடுத்து y⁴3 அப்படி 3 இந்த இடத்துல ஆகும். அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இன்க்ரீஸ் ஆகி y⁴n வரைக்கும் ஆகும். ஓகே, அப்படியே கோஃபிஷியன்ஸ் வந்து nc0 nc1 nc2 இப்படி அது போயிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் எக்ஸ்பான்ஷன். அதை ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது புரிகிறதா? புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் இல்லை ஃபேவரட் எமோஜி போடுங்க. தம்ஸ் அப் தவிர வேறு ஏதாவது எமோஜி போடணும் ஃபேவரட்டாக. அதான் டாஸ்க். இப்போ அன்பழகனுக்கு ஒரு எமோஜி கிடச்சிருச்சு, சௌந்தர்யா கிடச்சிருச்சு. ஓகே, அதான் எல்லாருக்கும் கிடச்சிருக்கா? ஓகே, என் ஸ்க்ரீனில் பெருசாக ஒரு வெடிச்ச மாதிரி காமிச்சிச்சு. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சௌந்தர்யாவுக்கு புரியலன்னு கேட்கலாம். எமோஜி அப்படிதான் இருக்கு, பட் ஸ்டில் காவியஸ்ரீக்கு நினைக்கிறேன். சாரி, காவியஸ்ரீக்கு புரியலன்னா கேளு. ஓகே, ஐ மீன் சும்மா அந்த எமோஜி வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சா, ஸோ அதனால புரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு, எனக்கு அது புரிஞ்சிச்சு, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஓகே, இதை நம்ம சம்மேஷன் யூஸ் பண்ணியும் எழுதலாம். அது மோஸ்ட்டாக தேவைப்படாது, பட் ஸ்டில் கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க. k = 1 to n போட்டு kயை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இதில். அப்படி இப்போ இதில் இருந்தால் முக்கியமாக ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதாவது எனி டேர்ம் ஓகே இதுலேருந்து சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது t of k + 1 = அதாவது நான் செகண்ட் டேர்ம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா n செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, எல்லாம் n தானே இருக்குது. ஸோ n செகண்டுக்கு பதிலாக 1 இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா k + 1th டேர்ம். அப்போ வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்குண்ணா. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் ஓகே ஓகே ஆமாம் பிரேக் ஆகுது.
சவுண்ட் கேக்குதா? ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ, இப்ப கேக்குதுல்ல எல்லாருக்கும்? ஓகே, கேக்குதுல? கேக்குதுண்ணா. ஓகே, சூப்பர். என்னோட போன்ல இருந்து நெட் முடிஞ்சிருச்சு. அதான் இன்னொரு அப்பா போன்ல இருந்து நெட் போட்டுட்டு வரேன். நான் இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு வீடியோ வேற ஆன் பண்ணேன்னா ஸோ டக்கு நெட் காலியாக போயிடும். முக்கியமான டைம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அவன் சொல்லும் போது கேட்டுருச்சு. பட் அதுக்கப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு டேர்ம், அதாவது k+1th டேர்ம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா k+1th அவ்வளோங்க எழுதுறேன். k+1th டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா NCKன்னு போடணும். இப்போ தேர்டு டேர்ம் வந்து 2 தான் இருக்கு அப்படின்னா k+1 கேட்கறாங்க, கேன்னு தான் நீங்கள் போடணும். ஒன்றை மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து h⁻n−2 இந்த h⁻, இங்கே இருக்கிற டேர்மை மைனஸ் பண்ணணும். h⁻n−k y⁻, இங்கே இருக்கிற டேர்மை மேலே போடும் y⁻k. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? படிச்சுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கலாமா பசங்களா? ஈஸியாக தானே இருக்குது இந்த ஃபார்முலா. இதான் இருக்கிறதுலே இருக்குது இந்த கிளாஸ்லேயே. இப்போ நான் சொன்னதுலேயே லைக் பேசிக், அதனால இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா போன அந்த NCR சொன்ன ஃபார்முலா தான். அதான் ஜெயில கேட்பாங்க. பட் இது தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது வேற எந்த கொஸ்டினுமே. அதனால ஓகே 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 இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1-2 டெரிவேஷன் சொல்லலாம். அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் கிளம்பிடலாம், பிரேக் கிளம்பிடலாம். ஓகே, there are n+1 terms in the expansion. ஓகே, அது உங்களுக்கு அப்படியே நான் சொன்னேன், அதனால உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எத்தனை பவர் இருக்கோ அதோட கூட ஒரு டேர்ம் இருக்கும். சம் ஆஃப் பவர்ஸ் x and y in each term is n. அதாவது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா n தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதாவது இது இன்னொரு முக்கியமான இது என்னன்னா இந்த லாஸ்டோட கோஃபிஷியன்ட் ஃபர்ஸ்டோட கோஃபிஷியன்ட் சேம்னு சொல்கிறாங்க. NC1ம் NC0வும் சேமாக இருக்கும். NC1ம் NCn-1ம் சேமாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி இதுதான். இது ரெண்டுத்தையும் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுதுன்னா r + n-r = n. அப்படின்னா அது ரெண்டும் சேம் தான். மேலே இருக்கிறதோட வருதுன்னா சேமாக தான் இருக்கணும். அப்படிதானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. சிம்பிள் தானே? இது நம்ம APGPயில் இருக்குங்களா? எப்படி இருக்குன்னா ஏபி எடுத்துக்கலாமே. நான் திருச்சி பேட்ச் நடத்துகிற ஞாபகம் 3, 5, 7, 9, 11 எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர நம்பர் வந்து 14 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 14 தான் வரும். இதை 2 தடவை ஆட் பண்ணாலும் 14 தான் வரும். அது மாதிரி இது கிடையாது. ஈக்விடிஸ்டன்ட், அதாவது செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல இருந்து 2 இது முன்னாடி வர்றதும் நடுவில் இருக்கிறத நடுவில் இருந்து ஒரு இது சைடு போய் ஒரு இது சைடு போய் 2 டேர்மையும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் சின்ன பேசிக் தான் இது. இது 3 புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஃபேவரட் எமோஜி, திரும்ப பயங்கரமான எமோஜி ஒன்று போடுங்க. புரிஞ்சிருச்சுன்னா, புரியலன்னா கேளுங்க.
அண்ணா சி மட்டும் சொல்லுங்களேன். சி ஓகே. சி என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஃபிஷியன்ட் நான் அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் பிகினிங் அண்ட் எண்ட் ஆர் ஈக்குவல். அதை அப்படியே யோசிச்சுக்கலாம். ஓகே அப்படியே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற அதாவது கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் லாஸ்ட் டேர்ம் வந்து சேமாக தான் இருக்கும். NC0 NCN சேமாக தான் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறோம் NC1 ஒரு டேர்ம் தள்ளி வர ஃபர்ஸ்ட்லேருந்து. அடுத்து லாஸ்ட்லேருந்து ஒரு டேர்ம் தள்ளி வர NC1 இங்கே NCN-1 அப்படின்னு இருக்கும். அதாவது NCN-1 அது ரெண்டும் சேம் தான். அது ஏன் சேம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், அதனால அது சேம். இவங்க அதை அப்படியே சொல்கிறாங்க, அதாவது இது சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி படி அது சேம், அதான் ரீசன். அப்படிதான் அந்த அதே உருவாக்குறாங்க இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். அதே மாதிரி நீ ஃபர்ஸ்ட்லேருந்து 2 தள்ளி போகிற, எனக்கு புரிஞ்சிருக்கும் பட் ஸ்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து 2 தள்ளி போகிற NC2, அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து 2 தள்ளி வர NCN-2, அது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். NC3யும் NCN-3 மூணு தான் தள்ளி வந்தாலும் சேமாக தான் இருக்கும். சொல்லு. அண்ணா கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்குங்கிறீங்களா? கோஎஃபிஷியன்ட் தான் சேமாக இருக்கும். NC அது மட்டும் தான் சேமாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஓகே அண்ணா. ஓகே சூப்பர். ஓகே இப்போ நம்ம கணக்குக்கு வரோம். நான் உங்களை வாசிக்க ஒரு தடவை விட்டுருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஓகே இப்போ நீங்கள் எந்த சம் பண்ணலான்னா இனிமே ஆக்சுவலாக பண்ண முடியாது சொல்லிக் கொடுக்காம. ஓகே என்ன சொல்லலாம், ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாமா? 10 நிமிஷம் இல்லை, எவ்வளோ நேரம் பிரேக் வேணும்னு சொல்லுங்கள். 7:44 கிளாஸ் 8:30 வரைக்கும் நடக்கும். நான் இன்னும் இது சொல்லிட்டு ஒரு 2 சம் போடணும். அடுத்து இன்னொரு கான்செப்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு, அதில் ஒரு 2-3 சம் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ நேரம் உங்களுக்கு பிரேக் வேணும்? மெயினாக எனக்கு பிரேக் வேணும், அதை உங்களுக்கும் எவ்வளோன்னு சொல்லலாம். இப்போ ஒரு வேளை சௌந்தர்யா ஸ்கூல் ட்ரெஸ் மாற்றலாம், ஸ்கூல் ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஓகேண்ணா. ஓகே எவ்வளோ நேரம் பிரேக் வேணும் யாராவது சொல்லுங்க. நான் 7:50. 7:50 ஓகே 7:50 வரை. 7:50 எல்லாரும் திரும்ப வரும். அது வரைக்கும் வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் முடிஞ்சால் ஸ்க்ரீனையும் ஆஃப் பண்ணி ஹோம்ஒர்க் கொஸ்டினை மட்டும் டிஸ்பிளே பண்ணிட்டு சொல்லு ஷாம் ரக்ஷனா சொல்லுமா. திடீர் அமைதி. நானே சொல்ல வந்துட்டேன் நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ட்டு. ஓகே இதை டிஸ்பிளே பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே தானே ஷாம் ரக்ஷனா, நீ ஏதாவது சொல்ல வந்தனா சொல்லு. நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நானே டிஸ்பிளே பண்ணிட்டேன். இதான் நீ சொல்ல வந்தனா? இந்த சம் டிஸ்ப்ளே பண்ணனும் சொல்லி கேட்டேன். எந்த சம்? இந்த ஹோம்ஒர்க்கா இல்லை வேற சம்மா? எந்த சம்? இந்த சம் தான் நான் முன்னாடி நீங்க வைக்கல, சோ அதனால கேட்டேன். ஓகே அதான் நான் நினைச்சேன். ஓகே நான் கேட்க தோணும்.